மதுரை மத்திய தொகுதி குறித்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா, கடந்த ஆட்சியில் திமுக அமைச்சர்கள் மக்களுக்கு செய்த பணிகளுக்கு தேர்தலில் மக்கள் தீர்ப்பு வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். ஆட்சி பொறுப்பு ஏற்று 105 நாள் ஆயிடுச்சு. கடந்த ஆட்சியாளர்கள் இங்க மதுரை மத்தியில பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக மதுரை மாவட்டத்துல 2 சாணக்கியர்கள் இருந்தாங்க பேசப்பட்டது. ஒன்னு மூர்த்தினாங்க, ஒன்னு பிடிஆர் அப்படின்னாங்க. அவங்க மதுரை மத்திக்கு குறிப்பாக மதுரை மக்களுக்கு நல்லது செய்திருந்தால் மதுரை மக்கள் வேரோட மண்ணோடையும் புடுங்கி வீசிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அமெரிக்கா ஒருத்தர் ஓடிட்டார், ஒருத்தர் வீட்டுல தூங்கிட்டு இருக்கிறார். அப்ப மதுரை மக்களுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க என்பது எலெக்ஷன்ல மக்கள் மன்றத்துல மக்கள் தீர்ப்பே மகேஸ்வரன் தீர்ப்பு இன்னைக்கு ப்ரூஃப் ஆயிருக்கு. ஏன்னா தொடர்ச்சியாகவே கடந்த காலத்துல இவங்க பண்ண ஊழல் என்ன, இவங்க பண்ண லஞ்சம் என்ன, லாவணியம் என்ன. நேற்று இந்து அறநிலையத்துறை எக்ஸ் மினிஸ்டர் பேசுறார், சிவன் சொத்து கொலநாசம் சொல்லி. சிவன் சொத்து கொலநாசம் தான். சிவன் சொத்தை கொள்ளடித்ததுனால சிவன் யார் எங்களுக்கு தெரியும்ல. தென்னாட்டு சிவனே போற்றி எந்நாட்டு இறைவா போற்ற சொல்லக்கூடிய பூமி தான். சிவன் சொத்தை கொள்ளடிச்சிங்கன்னு சொல்லி தான் கொளத்தூர்ல கொலநாசம் ஆயிருக்கு. கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு வரலாறு மாறி இருக்கும். 7000 ஓட்டுல சேப்பாக்கத்துல கொலநாசம் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. தொடர்ச்சியாகவே இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் இவங்க செஞ்சக்கூடிய தீமை மதுரை மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு திமுகவை எதிர்வரையில உட்கார்ந்துருக்காங்க சொன்னா இதுதான் அவர்கள் செய்த சாதனை. அந்த சாதனையை மக்கள் பார்த்து இன்னைக்கு தோல்வியை கொடுத்துருக்காங்க. இந்த 105 நாள் ஆட்சி இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, தனியார் காலேஜ் வச்சிருவங்க ஸ்கூல் வச்சிருவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா என்ஓசி திடீர்னு நைட்டு எல்லாமே கிடைச்சிருச்சுன்றாங்க. அப்போ உண்மையாகவே கரப்ஷன் இல்லாத கமிஷன் இல்லாத ஆட்சியை, ஊழலற்ற ஆட்சியை தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எங்கள் வெற்றி தளபதி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தான் நியாசமான உண்மை. We challenge you to find a better villa at just ₹1.29 crores in Kelambakam, Moyamar.